ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சி எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தரப்பினர். அதாவது தேர்தலுக்கு பிறகாக அதிமுக இரண்டாக இருந்தது. தாவேகானிக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் இரு அணியாக பிளவுபட்டிருந்த நிலையில் அதற்கு பிறகு சமரச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்ததாக நாம் பார்த்திருந்தோம். தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள கே பழனிசாமியின் இல்லத்திற்கு எஸ்பி வேலுமணி வருகை தந்திருக்கிறார். கே பழனிசாமி எஸ்பி வேலுமணி அணிகள் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கே பழனிசாமி எஸ்பி வேலுமணி அணிகள் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது எஸ்பி வேலுமணி அணியில இருக்கிறவங்க உள்ளே சென்றிருப்பதாக நம்ம காட்சிகள்ல பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், என்னவெல்லாம் பேசப்படுகிறது உள்ளே? வேதவல்லி, முக்கியமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. சமீப 10 நாட்களுக்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இரண்டு பிரிவாக பிரிஞ்சு செயல்பட்டு வந்தன. அதிலும் குறிப்பாக எஸ்பி வேலுமணி தரப்பில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று இப்போது இருக்கக்கூடிய, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களையும் கொரோனா உத்தரவுக்கு மீறி செயல்பட்டதன் காரணமாக அவர்கள் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கடிதங்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பும் எஸ்பி வேலுமணி தரப்பும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு நேற்று முன்தினம் வரை கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்து கடிதங்கள் கொடுத்துவிட்டனர். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்து விட்டார்கள். தற்போது இருக்கக்கூடிய 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது, இதற்கு முன்பாக சட்டமன்றத்தில் இந்த 15 குறிப்பாக இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அவங்க கடிதங்கள் கொடுத்திருந்தாங்க. ஆனால் தங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு அவர் நேரடியாக அழைத்து சென்று, அவருடைய ஆதரவாளர் OS மணி நேரடியாக அழைத்து சென்று இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கடிதங்கள், மறுப்பு கடிதம் மீண்டும் கொடுக்கப்பட்டது, மன்னிப்பு கடிதம் கொடுக்கப்பட்டது. மீண்டும் தற்போது 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க செல்ல இருக்கிறார்கள். அங்கேயும் தான் கொடுத்த ஆதரவை வாபஸ் பெறுகிறேன் அப்படின்ற ஒரு கடிதத்தையும், கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டேன், எனவே என் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்ற ஒரு கடிதத்தையும் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதையும் அவர்கள் ஏற்று இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இசைவு தெரிவிச்சிருக்கார். இந்த நிலை ஒரு புறம் இருந்தாலும் கட்சியில் தங்களுக்கு பொறுப்பு, குறிப்பாக ஒரு 28 மாவட்ட செயலாளர்களையும் உடனடியாக அதிரடியாக நீக்கி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய முகமாக இருந்தவர்கள், முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள் கட்சியில் இருந்து பொறுப்புகள், அனைத்து பொறுப்புகளையும் அவர் நீக்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இப்போ பேச்சுவார்த்தை நேற்று நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தையில் நடத்துறாங்க. பறிக்கப்பட்ட பதவியை மீண்டும் வழங்க வேண்டும், எங்கள் மீது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க கூடாது நிபந்தனைகள் ஒருபுறம் இருக்கு. ஆனந்தன், தற்போது யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், எஸ்பி வேலுமணி அணியைச் சேர்ந்த யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், அதில் CV சண்முகம் வரவில்லை என்பதான ஒரு தகவலும் இருக்கிறதே. தொடக்கத்திலிருந்தே CV சண்முகம் அவர் வீட்டுல ஆலோசனை இன்று காலை எஸ்பி வேலுமணி தலைமையில நடைபெற்றது. அப்போது அவர் வீட்டுக்கு வரவில்லை. இந்த கூட்டத்தில் நீங்க கேட்டது போல நத்தம் விஸ்வநாதன், நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் சேகர், சோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் KC வீரமணி, தொண்டாமுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் SP வேலுமணி, பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன், கரூர் MLA சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர், பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் KP அன்பழகன், விராலிமலை சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர், புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன், அதே போல லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ் உள்ளிட்ட முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள் CV சண்முகத்தை தவிர்த்து இங்கு அவருடைய வீட்டில் ஆலோசனை மேற்கொண்டனர். அவருடைய ஆலோசனை அடிப்படையிலே தற்போது எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு முடிவெடுத்து கலந்து ஆலோசனை செய்து நேற்றிலிருந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்பட்டு, ஏன்னா அந்த காலதாமம் செய்யும் பட்சத்தில் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும், அதாவது பதவி பறிப்போகக்கூடிய சூழல் உருவாகும். எனவே அதை தடுக்கக்கூடிய வகையிலையும் விரைவாக உரிய நடவடிக்கை. சரி,
தற்போது எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். கே பழனிசாமி, எஸ்பி வேலுமணி அணிகள் சற்று நேரத்தில் இணைய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், எஸ்பி வேலுமணி தரப்புல இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வந்திருக்கிறார்கள். ஆனா CV சண்முகம் மட்டும் வரவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறதே, ஏன், என்ன காரணம்? கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? வேதவள்ளி, தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக 2 அணியாக பிளவுபட்டிருந்த நிலையில் அதாவது CV சண்முகம் தலைமையில் ஒரு அணியும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும் 2ஆக பிளவுபட்டிருந்தது. CV சண்முகம் தரப்பில் 25 MLA இருந்த நிலையில் அதில் 6 பேர் எடப்பாடி அணிக்கு மாறிவிட்டார்கள். தாங்கள் தவறு செய்து விட்டோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று 4 பேர் MLA பதவி ராஜினாமா செய்துவிட்டு TVK இணைந்து விட்டார்கள். இந்த சூழலில் தங்கள் மீது இவர்கள் மீதான கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நடைமுறையை மாற்றிக்கொண்டு தங்களுக்கு கட்சியில் பதவி கிடைக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, உடனே கட்சியின் மீது நடவடிக்கை இல்லாமல் MLA பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக எடப்பாடியின் கட்டளை ஏற்று அவர்கள் அனைவருமே தற்போது இணைப்பு வந்திருக்கார்கள். நேற்றைய தினம் சமரச பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு பறிக்கப்பட்ட பதவிகள் மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்கும்போது எடப்பாடி தலைவர் திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. யாருக்கும் எந்த பதவியும் கொடுக்கப்பட மாட்டாது, 6 மாதங்கள் பொறுத்திருங்கள், அதன் பின்பு உங்கள் நடவடிக்கை பார்த்தால் பதவி கொடுப்பேன் என்று கூறிவிட்டார் தெல்ல தெளிவாக. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர்கள் ஏற்கனவே நாளைய தினத்தில் சட்டப்பேரவைத் தலைவருக்கு கொடுத்த புகார் மனு, அதாவது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் நடவடிக்கை கூடாது என்பதற்காக இருவரும் சமரசம் ஆகிவிட்டோம் என்பதற்காக இருவருமே கடிதம் கொடுத்து வாபஸ் பெற வேண்டும். இல்லை என்றால் அடுத்த கட்டமாக சபாநாயகர் உத்தரவு கைக்கு அவர் நடவடிக்கை எடுக்க தொடர்வார். அந்த அடிப்படையில் தற்போது தங்களுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக சமரச பேச்சு வந்திருக்கார்கள். எஸ்பி வேலுமணி தரப்பிலிருந்து MLA-க்கள் அனைவரும் லீமா ரோஸ், KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாத் உள்ளிட்ட பலர் வந்திருக்கார்கள். CV சண்முகம் இன்று காலை அவர் இல்லத்திலிருந்து வரவில்லை. கிட்டத்தட்ட அவர் வேறொரு வேலை விழாக இருக்கார். அவர் நீங்கள் எல்லாம் புறப்பட்டு செல்லுங்கள், நான் பின்னால் சேர்ந்து கொள்கிறேன் என்று கூறியிருப்பதாக. அதன் அடிப்படையில் தற்போது அனைத்து MLA-க்கள் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு MLA-க்கள் கொண்டிருக்கிறார்கள். CV சண்முகம் இன்னும் சிறிது நேரத்தில் வர இருப்பதாக கூறப்படுகிறது. வேதவள்ளி, கே பழனிசாமி தரப்பிலையும் எஸ்பி வேலுமணி தரப்பிலையும் பரஸ்பரமாக என்னென்ன நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டன, அந்த நிபந்தனைகள்ல எவையெல்லாம் ஏற்கப்பட்டன? நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தூதுவராக CV சண்முகம் தரப்பில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது கட்சியை வழிநடத்துவதற்காக இனி வரும் காலங்களில் கட்சியின் பொதுச் செயலாளர் முடிவு எடுப்பதற்கு முன்பாக 7 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழுவினரை அமைக்க வேண்டும். அந்த குழு எஸ்பி வேலுமணி, CV சண்முகம், தங்கமணி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் அந்த குழு இடம்பெற்றிருப்பார்கள். அவர்களை கலந்தாலோசித்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதற்காக 7 பேர் கொண்ட ஒரு ஆலோசனை குழு அமைக்க வேண்டும் என்பதும், பதவி பறிக்கப்பட்ட அனைத்து MLA-க்களுக்கு மாவட்ட செயலர் பதவி மற்றும் கட்சி தலைமை பதவி அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று உறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதனை திட்டவட்டமாக இவர் கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மறுத்துவிட்டார். உங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கொடுக்கவில்லை, உங்கள் மீது நம்பிக்கை இலக்கு. எனவே நீங்கள் கூறுவது போல் கட்சியின் பொதுக்குழுவை கூட்ட முடியாது, நான் எப்போது கூட்டம் தோன்றியதோ அப்போதான் கூட்டுவேன், கட்சி விதிகள் தான் கூட்ட முடியும் என்று கூறிவிட்டார் தெளிவாக. அதனிடத்தில் தற்போது இவருடைய MLA பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இன்றைய தினத்தில் கட்சி பதவி MLA பதவி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், கட்சி பதவி கூட பின்னால் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியின் கட்டளை ஏற்றுக்கொண்டு தற்போது அனைத்து MLA-க்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய எண்ணிக்கையும் பலம் குறைந்து 25 16 அவருடைய எண்ணிக்கையும் பலம் குறைந்து விட்டது. எனவே MLA-க்களின் பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அனைத்து MLA-க்களும் ஒருமித்த முடிவெடுத்து தற்போது மீண்டும் எடப்பாடியுடன் இணைவதற்கு வந்திருக்கிறார்கள். வேதவள்ளி, 2 பேர் வரவில்லை என்று சொல்லப்படுகிறதே, ஏன் வரவில்லை? பின்னாளில் சேர்ந்து கொள்வதாக, அல்லது சற்று நேரம் கழித்து சேர்ந்து கொள்வதாக திட்டமா, அல்லது முன்பு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார்களே, அதுபோல ஏதேனும் திட்டம் இருக்கிறதா? கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்றாங்க? அனைத்து நிலை எடுத்ததுமே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த அணிக்கு முக்கிய தலைமை வகுத்த CV சண்முகம், எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி வந்துவிட்டார். CV சண்முகம் இல்லத்தில்தான் அனைவரும் கலந்து ஆலோசித்து இங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். CV சண்முகம் இன்னும் சில நேரத்தில் அவர் வீட்டுக்கு வரவில்லை. இந்த சூழலில் தான் அங்க கலந்து ஆலோசித்து அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிறகு ஒரு நிமித்த முடிவு எடுத்த பிறகுதான் அனைவரும் இங்கு புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். எனவே அவரும் பின்னால் இந்த எடப்பாடி வீட்டுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் என்றுதான் கூறப்படுகிறது. வேதவள்ளி, லீமா ரோஸும் வரவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறதே. சிறிது நேரத்துக்கு முன்புதான் லீமாரஸ் உள்ளே எடப்பாடி இல்லத்துக்கு சென்றார். KP அன்பழகன், முக்கிய பிரமுகர்கள், அதாவது கிட்டத்தட்ட எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு 10க்கும் மேற்பட்ட MLA-க்கள் அனைவரும் வந்துவிட்டார்கள். இருவர் தான் CV சண்முகம் மற்றும் உள்ளிட்ட ஒரு சிலர் வரவில்லை. அவர்கள் யார், அவர்கள் ஏன் வரவில்லை என்பதெல்லாம் தெரியவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் ஆனால் CV சண்முகம் தெளிவாக கூறியிருக்கார், நீங்கள் முன்னால் செல்லுங்கள், நான் வந்து கூறுகிறேன். நீங்கள் ஏற்கனவே தொலைபேசி வழியாக கலந்து ஆலோசனை எடுத்து முடிவின் அடிப்படையில் அனைவருமே
சி.வி. சண்முகம் அவருடைய அலுவலகத்தில் கையொப்பமிட்டு ஒரு கடிதம் கொடுத்து சொல்லியிருக்கார்கள். தாங்கள் செய்த செயலுக்கு வருத்தம் தெரிவிப்பதாக ஒரு கடிதம் கொடுத்திருக்கார்கள். அந்த கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அதன் பின்பு இரு தரப்பினருமே நேரடியாக சபாநாயகரை சந்தித்து அவர்கள் கொடுத்த புகாரினை வாபஸ் பெற்றுக் கொள்வார்கள். இதன் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எந்த ஒரு நடவடிக்கையும் இருவரையும் எடுக்கப்பட மாட்டாது என்று கூறப்படுகிறது. வேதவள்ளி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முருகேசன். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.